வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம ஒரு புது டாபிக் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, உந்தம், இயக்க ஆற்றல் இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். உந்தத்துக்கும் இயக்க ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பு. உந்தத்திற்கும் இயக்க ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல உந்தம்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். உந்தம்னா என்னது? உந்தம் அப்படின்னா அதுக்கு சிம்பிள் குறியீடு வந்து பின்னு சொல்லுவோம். இது நிறை இன்ட்டு திசைவேகம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, பி ஈக்குவல் டு எம்வி. நிறை, ஒரு பொருளுடைய நிறை, அதனுடைய திசைவேகம் ரெண்டினுடைய பெருக்கல் பலன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? உந்தம்னு சொல்கிறோம் இல்லையா? இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அடுத்து இயக்க ஆற்றல். ஒரு பொருளினுடைய இயக்க ஆற்றல், இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், இயங்கிட்டு இருக்கிற ஒரு பொருளினுடைய ஆற்றல், இயக்க ஆற்றல் என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா கேஇன்னு வச்சுக்குவோம், கைனடிக் எனர்ஜி கேஇ. இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், என்னது? ஆஃப் எம்வி ஸ்கொயர் தானே, ஆஃப் எம்வி ஸ்கொயர். இதுதான் இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா. எம்னா பொருளுடைய நிறை, வீணா திசைவேகம். ஸோ இங்கேயும் நிறைய இருக்கும், திசைவேகம் இருக்கும், இங்கேயும் நிறைய இருக்குது, திசைவேகம் இருக்குது. இப்போ இந்த உந்தத்திற்கும் இயக்க ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அதை தான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். இது நமக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க, ஒரு முக்கியமான டாபிக். எப்படி டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்குவோம், இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன், எம்மால் மல்டிப்ளை பண்ணி எம்மால் டிவைட் பண்ணுறேன். ரெண்டாவது ஈக்குவேஷனை ரைட் ஹேண்ட் சைடு எம்மால் மல்டிப்ளை பண்ணி எம்மால் டிவைட் பண்ணுறேன். அப்போ ஆர்ஹெச்எஸ், அதாவது மல்டிப்ளை இப்படி எழுதலாமா? அதில் தமிழ்லேயே எழுதுகிறேன். சமன்பாடு 2 ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ், வலது கைப்புறம் ஆர்ஹெச்எஸில் ஆர்ஹெச்எஸ்ஐ என்ன பண்ணுறேன், எம்மால் மல்டிப்ளை பண்ணி எம்மால் டிவைட் பண்ணுறேன் இல்லையா? எம்மால் பெருக்கி எம்மால் வகுக்கிறேன், எம்மால் பெருக்கி எம்மால் வகுக்க, இதுதான் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு இதை எம் வி ஸ்கொயர் இருக்குது, இங்கே என்ன பண்ணுறேன், இன்ட்டு எம் டிவைடட் பை வி எம் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் இந்த ஈக்குவேஷன், கேஇ ஈக்குவல் டு ஆஃப் எம் இன்ட்டு எம் ஸ்கொயர்ட் ஆகும் இல்லையா? எம் ஸ்கொயர்ட் ஆகும், இன்ட்டு வி ஸ்கொயர் இருக்குது, பை இங்கே ஒரு எம் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயர்ட் வி ஸ்கொயர்ட் இருக்குது இல்லையா? இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, காமனாக எம்வி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம்ல, அது மாதிரி எழுதுகிறேன். அப்போ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு என்னென்னா ஆஃப் எம் ஸ்கொயர்ட் வி ஸ்கொயர்டு எப்படி எழுதுகிறேன், எம்வி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டேன், டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, எம், இப்படி எழுதிக்கிறேன். இப்போ இந்த எம்பிங்கிறது என்னது நமக்கு தெரியும், மொமெண்டம், உந்தம். எம்பினா உந்தம் இல்லையா? 1வது ஈக்குவேஷனில் இருக்குது. அப்போ 1வது ஈக்குவேஷனை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ என்ன எல்லாம் யூஸிங் 1னா 1வது ஈக்குவேஷனை இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ எப்படின்னா என்ன கிடைக்கும், கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப், அதான் அந்த எம்இக்கு பதிலாக என்ன போடுறோம், பி போடலாம். அப்போ பி ஸ்கொயர்ட் பை எம்னு கிடைக்கும். அப்போ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ட் பை 2m சொல்லலாம். இப்போ இதில் நமக்கு பி வேணும் அப்படின்னா பி மட்டும் ஒரு சைடு வச்சுக்குவோம், இதெல்லாம் அந்த சைடு கொண்டு வரும், வேறு சைடு கொண்டு வருவோம். அப்போ பி ஈக்குவல் டு என்ன எழுதலாம், பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பி ஸ்கொயர்டு மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோம், மற்றதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தால், ஆல்ரெடி இங்கே கேஇ இருக்குது, கேஇ இருக்குது, 2m இங்கே இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும், இங்கே டிவிஷனில் இருக்குது, இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ 2m இன்ட்டு கேஇ ஆயிடும், 2m இன்ட்டு கேஇ. இப்போ பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2m கேஇன்னா பி ஈக்குவல் டு என்ன வரும், இங்கே பி ஸ்கொயர்டு எப்போ பி ஆகும், ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் பி ஆகும். அது இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இந்த பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m கேஇ அப்படின்னு வந்துடும்.
இதுதான் வந்து உந்தத்திற்கும் இயக்க ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பு. என்ன தொடர்பு? இயக்க ஆற்றல் வந்து இயக்க ஆற்றலும் உந்தமும் நேர்விகித பொருத்த முடியுது அப்படின்னு தெரியுது, அப்படிதானே? இப்போ வந்து நிறை வந்து மாறிலி அப்படின்னா உந்தமும் இயக்க ஆற்றலும் நேர்விகித பொருத்த முடியாது. நேர்விகிதம்னா எவ்வளோ பொருத்தம், எவ்வளோ விகிதம், என்ன விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா, இயக்க ஆற்றல் வந்து 4 மடங்கு அதிகமானுச்சுன்னா உந்தம் வந்து 2 மடங்கு அதிகமாகும். ஏன்னா இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது இல்லையா? அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே தான் இயக்க ஆற்றல் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது 4 மடங்கு அதிகமானுச்சுன்னா உந்தம் வந்து 2 மடங்கு அதிகமாகும். ஏன்னா 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2. இது 16 மடங்கு இயக்க ஆற்றல் அதிகமானுச்சுன்னா உந்தம் வந்து 4 மடங்கு அதிகமாகும். ஏன்னா 16க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 4. இதுதான் உந்தத்திற்கும் இயக்க ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பு. இது நம்மளுக்கு தெரியணும். இது ஒரு முக்கியமான டாபிக். 3 மார்க்கில் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காப்பி பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த டாபிக் போகலாம்.